வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேர் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேர் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா இப்போ நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு தேவைப்படும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம். அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படின்ற இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்போ அந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலாக அந்த யூனிட் ஃபுல்லாக ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அது என்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பாயிண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பேஸில் லொக்கேட் ஆகிக்கூடிய அந்த பாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு எந்த வித்து கிடையாது, ஹைட்டு கிடையாது. இதை டாட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாயிண்ட்டை. இது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து தான் அப்படியே அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பாத் மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறது தான் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைன் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று கர்வ்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பிரிக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே அந்த பாத் என்ன பர்டிகுலர் டேரக்ஷன்லேயே மூவ் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு லென்த் மட்டும்தான் இருக்குது, வித்து கிடையாது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இன்னும் ஃபர்தராக 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் அப்படின்றது இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் ஹரிசாண்டல் லைன். அதுக்கு எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டில் வாட்டர். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் அப்படின்றது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் வெர்டிக்கல் லைன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளம் லைன். அதுக்கப்புறம் இன்க்ளைன் லைன் அப்படின்றது இது ஹரிசாண்டல் லைனாகவும் இருக்காது, வெர்டிக்கல் லைனாகவும் இருக்காது. அந்த மாதிரி லைனை நம்ம இன்க்ளைன் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லைனில் பார்த்தோன்னா செகண்ட் டைப் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பார்த்தா இப்போ கர்வ் லைன். கர்வ் லைன் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த லைன் எப்போவுமே அதோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அது டேரக்ஷன் போயிட்டு ஜிக்ஸாகாக போயிட்டே வந்திருக்கும். அந்த மாதிரியான லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்வ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேரல் லைன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த லைனுக்கு எல்லாத்துக்குமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும், பட் ஒன்னோட ஒன்று மீட் ஆகாது. அதான் பேரலல் லைன். அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்றது இந்த 2 லைன்ஸ் 90 டிகிரியில் மீட் ஆகும். அந்த லைனை தான் ஏதாவது 2 லைன் 90 டிகிரி மீட் ஆகக்கூடிய அந்த லைனை பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆங்கிள்ஸ் அப்படின்றது 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் உள்ள அந்த இன்க்ளினேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆங்கிளோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா டிகிரி ஆர் ரேடியனில் சொல்லலாம். அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 360 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ சர்க்கிளில் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள்ன்றது இந்த ஆங்கிளில் லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்றது இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது அந்த ஆங்கிள் பார்த்தோன்னா 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்றது இந்த ஆங்கிள் 180 டிகிரியில் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள். அதை ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது 180 டிகிரிக்கு மேலேயும் 360 டிகிரிக்கு கம்மியாகவும் இந்த ஆங்கிள் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்றது இந்த லைனோட 2 சைட்லேயும் இந்த ஆங்கிள் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளை நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது இந்த 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ட்ரையாங்கிள் அப்படின்றது 3 ஆங்கிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ட்ரையாங்கிளில். அதனோட சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு 180 டிகிரியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா 3 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக வந்திருக்கும். அது 60 டிகிரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றது 2 சைட்ஸ் ஈக்குவலாக வந்திருக்கும். பட் ஆனால் அதோட ஈக்குவல் சைட்ஸ் ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 2 சைட்ஸோட ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்றது 3 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் எல்லாமே அன்ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லைனை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது 3 ஆங்கிள்ஸ் லெஸ் தென்
90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த 3 ஆங்கிள்ஸும் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது 4 சைட்ஸ் 4 ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த குவாட்ரிலேட்டரோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ட்ரெபிசாய்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் அப்படின்றது இந்த குவாட்ரிலேட்டரோட டைப்பு. ஸோ அது 4 சைட்ஸ் எப்படி ஈக்குவலாக வந்து 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்றது இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாகவும் பேரலாகவும் வந்திருக்கும். 4 ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரோம்பஸ் அப்படின்றது 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். பட் ஏதாவது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேரலோகிராம் அப்படின்றது ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாகவும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு நேமில் ரோம்பாய்டு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெபிசாய்டு அப்படின்றது ஆல் 4 சைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் மட்டும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 ஆங்கிள்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெபீசியம், இதில் 4 சைட்ஸ் எப்படி 4 சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாலிகன் அப்படின்றது இந்த 5 இல்லைனா 5க்கு மேற்பட்ட ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம வந்து பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ரெகுலர் பாலிகன் தான் அதிகமாக வந்து பார்ப்போம். இப்போ ரெகுலர் பாலிகன் அப்படின்றது எல்லா சைட்ஸும் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பென்டகன் அப்படின்றது 5 சைட்ஸ், ஹெக்ஸகன் அப்படின்றது 6 சைட்ஸ், ஹெப்டகன் அப்படின்றது 7 சைட்ஸ், ஆக்டகன்னா 8 சைட்ஸ், நொனாகன்னா 9 சைட்ஸ், டெக்காகன்னா 10 சைட்ஸ், அன்டெக்காகன்னா 11 சைட்ஸ், டாடெக்காகன்னா 12 சைட்ஸ். ஸோ எல்லா கார்னர்ஸும் வந்து இந்த ரெகுலர் பாலிகனுக்குள்ளே, ஸோ இந்த ரெகுலர் பாலிகனில் வந்து பார்த்தோன்னா இந்த ரெகுலர் பாலிகனோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்க்கிளில் வந்து லை ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரெகுலர் பாலிகனோட சைட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு டேன்ஜென்ஷியலாக வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரெகுலர் பாலிகனுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு டேன்ஜென்ஷியலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பாலிகனோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 2n-4 × 90 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாலிகனோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து அதோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ சர்க்கிள் அப்படின்றது ஸோ இந்த லோக்கஸ் சென்ட்ரல்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸில் இந்த லோக்கஸ் பாயிண்ட் இந்த லோக்கஸ் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகிட்டே வந்து போகும். ஸோ அதான் வந்து சர்க்கிள். ஸோ அது வந்து கர்வ் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரேடியஸ் அப்படின்றது இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த சென்டரில் இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஒரு டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். டயாமீட்டர் அப்படின்றது ஸோ இந்த 2 கர்வுக்கு நடுவில் உள்ள அந்த 2 பாயிண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அது எங்கே பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டயாமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது இந்த கர்வோட அதாவது இந்த சர்க்கிளோட லீனியர் லென்த் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆர்க் அப்படின்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கார்டு அப்படின்றது இந்த ஆர்க்கோட எண்ட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். செக்மெண்ட் அப்படின்றது இந்த ஆர்க்கையும் கார்டையும் வந்து கனெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பவுண்டட் ஏரியா தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். செக்டார் அப்படின்றது 2 ரேடியஸ் ஒரு ஆங்கிளில் வந்து மீட் ஆகும். அதே மாதிரி ஆர்க்கும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் செக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். செமி சர்க்கிள் அப்படின்றது இந்த சர்க்கிளோட ஒரு பாதியை செமி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். குவாட்ரண்ட் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் வந்து 90 டிகிரி ரேடியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து குவாட்ரண்ட். பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்றது இந்த சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டை இந்த டேஞ்சன்ட் வந்து டச் ஆகிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு சொல்கிறோம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்றது இந்த 2க்கு மேற்பட்ட சர்க்கிள் வந்து அதுக்கு பார்த்தோன்னா ட்ரா பண்ணும்போது காமன் சென்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்றது இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ 2 ஆர் மோர் சர்க்கிள்ஸுக்கு காமனான சென்டர் பாயிண்ட் வந்து இல்லாமல் டிஃப்ரெண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஸோ ஹோல் சாப்டரையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலே வந்து போதும். அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் வீடியோ. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல் கீ பாயிண்ட்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த யூனிட்டில் நம்ம வந்து கீ பாயிண்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.